ஹாய், இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். 1 வீக் தேவையானது. நான் எந்த மாதிரி வாங்குகிறேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லாத ரீசனால் நான் எதுவும் சீக்கிரம் கெடுற மாதிரி எந்த வெஜிடபிள்ஸும் வாங்க மாட்டேன். எதாக இருந்தாலுமே எனக்கு கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுப்பேன். அது இல்லாமல் நான் ஆக்சுவலாக நிறைய வாங்க மாட்டேன். இந்த டைம் வந்துட்டு பொங்கல் வருது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன். எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் பொங்கலை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் இது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 622 ஆச்சு. இது வந்துட்டு நீங்கள் நினைப்பீங்க நிறைய வாங்கியிருக்காங்க, ரொம்ப அமௌண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு. அதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ குவான்டிட்டியை பொறுத்தளவுக்கு தான் அமௌண்ட் வந்துட்டு வந்தது. எனக்கு ரூ. 622 ஆச்சு மொத்தமாகவே. இதை பில்லை கூட நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்படியே வீட்டில் கிழங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக எப்பவும் போல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.